நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஃபர்டிலிட்டி, அதாவது ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்ஷன். அது ஒரு என்ன சொல்றது, குழந்தையின்மை அப்படிங்கிறத சொல்றது தான் இன்ஃபர்டிலிட்டி. ஃபர்டிலிட்டினா நார்மல், இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அது குழந்தையின்மை அப்படிங்கிறது. ஆண் பெண் இரு பாலரும் சம்மந்தப்பட்டது. இதில் நம்ம பெண்களுக்கானது நிறைய பார்த்துருக்கோம். பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இல்லை அந்த கருமுட்டை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த இது தவிர்த்து சில ஸ்ட்ரெஸ், ஸோ இதனால எக் சரியாக ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது பெண்கள் சம்மந்தப்பட்டது. ஆண்கள் சம்மந்தப்பட்டது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி, ஸ்பெர்மோட அளவு, அதோட உருவம், அதோட தன்மை, ஸோ அதோட எவ்வளோ எண்ணிக்கை, இதெல்லாமே நம்மளுடைய ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கருவுறுதல், ஃபர்டிலிட்டினா கருவுறுதல் முடியாமல் இருக்கிறது இன்ஃபர்டிலிட்டி, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆண் பெண் ரெண்டு பாலருக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ்ல எதுவாக இருந்தாலும் ஹோமியோபதி மருந்துகளை பக்க விளைவுகள் இல்லாமல் இயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் மருந்துகளை. ஏன்னா இப்போ நம்ம செயற்கையா பண்ற விஷயங்கள்னால நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது சொல்லப்படுறதுன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இயற்கையான முறையில் வெயிட் பண்ணி ஸோ நான் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹோமியோ மருந்துகள் எடுக்கலாம். ஸோ அந்த மருந்துகள் ரொம்ப நாளாகுமே, வருஷக்கணக்காகுமா அப்போ கன்சீவ் ஆக, அப்படிலாம் கிடையாது. நம்ம பேஷண்ட்டோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணி எக்ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 2 months ஆகும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக நான் சொல்கிற அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈவன் ஜென்ஸும் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஸ்பெர்ம் இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அவங்க மருந்துகள் எடுக்கலாம். அதை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு எண்ணிக்கை, அதாவது ஸ்பெர்ம்ஸோட எண்ணிக்கை, மொட்டிலிட்டி, அதோட மூவ்மெண்ட்டு, ஸோ அது கூட இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே சரிப்படுத்தி கொஞ்சம் காலகட்டத்திலேயே கர்ப்பமடைய செய்யலாம். இது தொடர்பாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கிளினிக்கை அணுகலாம். உங்களுக்கு அதுக்கு உரிய மருந்துகள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.